ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குவிக் அண்ட் டேஸ்டியாக எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி தக்காளி சாதம் செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன மிக்ஸி எடுத்துகிட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நீட்டாக அரைஞ்சி 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதங்கணும். வதங்கிட்ட அப்புறம் இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதுவும் எண்ணெய் பிரியாணி வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கேப்சிகம் சேர்த்துருக்கேன். நான் பட்டாணி வேணும்னா நீங்கள் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பெரிய தக்காளி நீட்டாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாமே கலந்து வரணும். எண்ணெய் பிரிகிற அளவு. மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து 1.5 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். லைட்டாக கரம் மசாலா சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அளவு தான். நல்லா தண்ணி கொதிக்கிறப்போ ஊற வச்ச 10 நிமிஷம் ஊற வச்ச அரிசி சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி, புதினா சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு விசிலுக்கு இறக்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.